ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கருணக்கிழங்கு காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அதில் வந்து ஒரு 5-6 கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசிடுங்க. இதில் இருக்கிற மண் எல்லாமே வெளியே வந்துடும். முடிஞ்சால் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னாவே அதில் இருக்கிற மண் எல்லாமே ஊறி சீக்கிரமாகவே அலசிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கிறலாம். நீங்கள் ஓப்பன்லேயே பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். குக்கர்லலாம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்புலாம் போட தேவையில்லை. இதிலே ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சு எடுத்துக்கிறலாம். உப்புலாம் போட வேணாங்க. இப்போ தான் குக்கர் மூடி போட்டு மூடி 4 விசிலுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடும். ஒழுங்காக வேகலை அப்படின்னா நாக்கெலாம் ஒரு சில பேருக்கு அரிக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், 4 விசில் இதாகிருச்சு, ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன் எப்படி வெந்திருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. லைட்டாக அமுத்தினோடனே நல்லா வெந்திருந்துச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறணுன்னு தோல்லாம் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செஞ்சுக்கிறலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கடுகு உளுந்த பருப்பு. கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. அதோட வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு 1/4 ஸ்பூனுக்கு. வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சோன்னே பூண்டு போட்டுக்கிறலாம். நான் ஒரு 10-12 பல் பூண்டு போட்டிருக்கேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் வந்து 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது வந்து ஓரளவுக்கு சின்ன சைஸ் தான் இருந்துச்சு. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பு வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதமாக வதங்குற அளவுக்கு நல்லா வதங்கிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். வந்து 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா புளியும் ஊற்றுறதுனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்பிள் தக்காளி தான், நாட்டு தக்காளி இல்லை. அதனால் இது வந்து ஓரளவுக்கு புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா தொக்காட்ட வதங்கட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு வெங்காயமும் தக்காளியும். உப்பு எதுவுமே சேர்க்கவே இல்லை. இப்போ நம்ம மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன். இது போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா பொடி எந்த இதுக்குனாலும் மசாலா பொடி போடும்போது அடுப்பு வந்து நல்ல சிம்மில் வச்சுருங்க. இது போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கிறலாம். இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனைலாம் போகத்தட்டிக்கு நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கிண்டி விட்ருங்க. நிறைய பேர் கருணக்கிழங்கே சமைக்கவே மாட்டாங்க. ஏன்னா நாக்கு அரிக்கும், டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லதுங்க. இப்போ அதை மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வச்சிடலாங்க. பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு எதுவுமே சேர்க்கறதுனால சேருங்க. உடனே புளி அடுத்தடுத்து ஊற்றாதீங்க. ஏன்னா அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமேட்டு தான் அடுத்தடுத்து தான் எல்லாமே சேர்க்கணும். நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ தான் சேர்த்துக்கிறலாங்க. இது வந்து ஆப்பிள் தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். அதனால் புளிப்பு கம்மியாக இருக்கும். நீங்கள் நாட்டு தக்காளி போடுறீங்க அப்படின்னா புளியோட அளவை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம்ல கருணக்கிழங்கு, அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ரொம்ப ஒல்லியாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு மந்தமாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒல்லியாக கட் பண்ணிங்க அப்படின்னா கரைஞ்சி போனாலும் போயிடும். குழம்பு கொதிக்கும், 2-3 டைம் கிண்டுவோம். அதனால் இப்போ இதில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. பார்த்துட்டு கிண்டுங்க. போட்டு ரொம்ப கிண்டினீங்க அப்படின்னா கிழங்கு எல்லாமே உடஞ்சிரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மசாலாத்தூள் போட்டு கொதிச்சதுக்கப்புறமேட்டு சேர்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிழங்கு வந்து உடஞ்சி போகாது. இப்போ இதை மூடி போட்டு மூடி குழம்பு வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாங்க.
பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அடுப்பை வந்து நல்லா சிம்மிலே வச்சு கொதிக்க வைங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுருந்தாலும் இந்த டைமில் அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சுட்டு குழம்பு வந்து ஓரளவுக்கு வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா திக்காகவும் கிடைக்கும் குழம்பு நம்மளுக்கு. பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த குழம்புலாம் வந்துட்டு உடனே சாப்பிட்றத விட ஒரு 2 நாள் இல்லை 1 நாள் கழித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சுண்டை வச்சு சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான கருணக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.